யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். உங்களிடம் ஓர் கேள்வி, இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று பார்ப்போமா? பணக்காரன் யார்? பணம் நிறைய வைத்திருப்பவன் பணக்காரன், கஷ்டப்படுபவன் ஏழை. அதுதானே உங்கள் பதில்? இந்த பதில் சரியா? சற்றே சிந்தித்து பார்ப்போமா சில சம்பவங்களினூடே. ஓர் பெரிய சீமாட்டி ஒரு புடவை எடுக்க கடைக்கு செல்கிறாள். எனக்கு கொஞ்சம் பட்டு சேலைகள் காட்டுங்கள், விலை மலிவாக இருக்கட்டும். என் மகனுக்கு திருமணம், என் வீட்டு வேலைக்காரிக்கு கொடுக்க வேண்டும் என்கிறாள். சேல்ஸ் கேர்ள் எடுத்து போட்ட புடவைகளில் மலிவானதாக ஒன்றை செலக்ட் செய்து பணத்தை கட்டிவிட்டு எடுத்து சென்றாள். சற்று நேரம் கழித்து அந்த வேலைக்காரி வருகிறாள். என் முதலாளியம்மா பையனுக்கு கல்யாணம், நல்ல சேலையா ஒன்று அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். விலை கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல டிசைன்ல எடுத்து போடுங்க என்று கூறுகின்றாள். அடுத்ததாக இன்னொரு சம்பவம். ஓர் பெரிய இடத்து பெண் ஒரு முறை பிக்னிக்கிற்கு சென்ற இடத்தில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாள். அவளது கைக்குழந்தை திடீரென பாலுக்காக அழ ஹோட்டல் நிர்வாகத்திடம் குழந்தைக்கு பால் கிடைக்குமா என்றாள். எஸ் மேடம், கிடைக்கும், ஒரு கப் 100 ரூபாயாகும் என்று பதில் வந்தது. பரவாயில்லை, உடனே ஒரு கப் வேண்டும் என்று கூறி ஆர்டர் செய்து பாலை வரவழைத்தாள். அவள் ஊருக்கு திரும்பி போகும்போது வழியில் மறுபடியும் குழந்தை பாலுக்காக அழ சாலையோரம் இருந்த ஒரு டீ கடையில் காரை நிறுத்தி பால் கிடைக்குமா என்று விசாரித்தாள். பசும்பாலே இருக்குமா என்று கூறி அக்கடைக்காரர் பசும்பால் கொடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ்பா, எவ்வளோ ஆச்சு என்று அவள் கேட்க, பணம் வேண்டாமா, குழந்தைங்க குடிக்கிற பாலுக்கு நான் காசு வாங்கறதில்ல என்று பதில் சொன்னவர், இன்னும் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, போற வழியில குழந்தை அழுதா என்ன பண்ணுவீங்க என்றார் பரிவுடன். இன்னொரு சம்பவம் பார்ப்போமா? அலுவலகத்திற்கு புறப்படும் போதுதான் அந்த இளைஞன் கவனித்தான். செருப்பு பீய்ந்து போயிருந்தது. பிரதான சாலை வந்ததும் அந்த செருப்பை தைக்க செருப்பு தைப்பவரை தேடிச் சென்றான். ஓர் நபர் சாலையோரம் ஓர் குடைக்கு கீழே செருப்புகளை தைத்தபடி அமர்ந்திருந்தார். வண்டியை அவர் முன் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி செருப்பை அவர் முன் போட்டவன், இதை கொஞ்சம் தச்சு கொடுங்க. புது செருப்பு எப்படி பிஞ்சுதுன்னே தெரியல, எவ்வளோ பாகும் என்று கேட்க, செருப்பை வாங்கி ஆராய்ந்த அந்த தொழிலாளி, 20 ரூபாய் ஆகும் சார் என்றான். 20 ரூபாயா? 10 ரூபாய் வாங்கிக்கோங்க என்ற அந்த இளைஞனை சற்றே தலையை நிமிர்த்தி பார்த்தார் அந்த வியாபாரி. கதிரவனின் கதிர்கள் சுட்டரித்தது, சரியாக பார்க்க முடியவில்லை. 20 ரூபாய்க்கு கம்மியாலாம் தைக்க முடியாது சார் என்றான் அந்த வியாபாரி. என்ன, இதுக்கு போய் 20 ரூபாயா? 15 வாங்கிக்கோங்க. நான் கம்மியாதான் சார் சொல்லியிருக்கேன். சொல்யூஷன் போட்டு ஒட்டி தைக்கணும், அப்போதான் தையல் நிற்கும். இளைஞனின் பேரம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதனிடையே டீ ஆர்டர் எடுக்க பக்கத்து டீ கடை சிறுவன் வந்தான். உடனே அந்த செருப்பு வியாபாரி, ஒரு டீ கொண்டு வாப்பா. சார், நீங்க டீ சாப்பிட்றீங்களா என்று கேட்கவும் அந்த இளைஞனின் பதிலுக்கு காத்திராமல், சாருக்கும் ஒரு டீ சேர்த்து 2 டீ கொண்டுட்டு வாப்பா என்றார். இல்லையா, வேண்டாம் என்று அந்த இளைஞன் சொல்ல, பரவாயில்ல சார், சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், இந்த ஏரியால 30 வருஷமா இருக்கிற கடை அது என்று சொல்லி முடிக்கவும் சற்று நேரத்தில் சூடான டீ வந்தது. அந்த பெரியவரிடம் 10 ரூபாய்க்கு பேரம் பேசிய அந்த இளைஞன் நெளிந்தபடி அந்த டீயை அருந்தினான். செருப்பு தைத்து முடித்த பிறகு பைசா கொடுக்கும் போது சாப்பிட்ட டீக்கும் சேர்த்து அந்த இளைஞன் பணம் தர, அந்த பெரியவர் சொன்னார், செருப்பு தைச்சதுக்கு மட்டும் காசு கொடுங்க, டீக்கு வேண்டாம், என்னோட கஸ்டமர் நீங்க, உங்களை உபசரிக்கிறது என்னோட கடமை என்று சொன்னார். இப்போது சொல்லுங்கள், இந்த சம்பவங்களில் இங்கு யார் பணக்காரர்? காரில் வந்து விலை குறைந்த புடவையை வாங்கிச் சென்ற அந்த சீமாட்டியா, அல்லது நடந்து வந்து விலையுயர்ந்த புடவையை தனது எஜமானிக்கு வாங்கிச் சென்ற அவள் வீட்டு வேலைக்காரியா?
குழந்தையின் பாலுக்கு கூட அநியாய விலை வைத்த அந்த ஸ்டார் ஹோட்டல் மேனேஜரா, அல்லது குழந்தைக்கு கொடுக்கும் பாலுக்கு பணம் வேண்டாம் என்று சொன்ன அந்த சாலையோர டீ கடைக்காரரா, செருப்பு தைப்பவரிடம் 10 ரூபாய்க்கு பேரம் பேசிய பைக்கில் வந்த இளைஞரா, அல்லது டீயை அவருக்கு கொடுத்து உபசரித்த செருப்பு தைப்பவரா? பணக்காரன் ஏழை குறித்த தவறான மதிப்பீடுகள் ஆண்டாண்டு காலமாக நமது சிந்தனையில் ஊறி போயிருக்கின்றது. நம்மால் இந்த உலகை மாற்ற முடியுமா என்று தெரியாது. பணம் வைத்திருப்பதால் மட்டுமே ஒருவர் பணக்காரராகிவிட முடியாது. அதே நேரம் பணம் இல்லாததால் ஒருவர் ஏழையும் கிடையாது. பணத்திற்கான ஓட்டத்தில் நாம் மனிதர்களை பொருட்படுத்துவதில்லை. பணத்தை பெரிதாக கருதாத இதயங்களை கவனிக்க நாம் மறந்து விடுகின்றோம். தேவையுள்ளவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவுவோம். அது தரும் மன நிறைவை பணம் நிச்சயம் தர முடியாது. தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டும். பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனைப் போல் மனிதன் வேறில்லை. மனித நேயத்தோடு பழகுவோம். மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.